எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 2 தீமைகள் என்னென்ன? எப்படிப்பட்ட சமயத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர்கள் எனக்கு 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லுகிறாரே, இதனுடைய பின்னணி என்ன, எதற்காக இதை சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எரேமியா வாழ்ந்த காலம் என்பது பாபிலோனிய சிறைபிடிப்புக்கு முந்தைய காலம் என்று சொல்லலாம், அல்லது பாபிலோனிய சிறைபிடிப்பின் காலத்திலேயே அவர் வாழ்ந்து வந்தார் என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் பாபிலோனிய சிறைபிடிப்பு அக்காலத்தில் யூதாவின் சிறைபிடிப்பின் காலமாக காணப்பட்டிருந்தது. அந்த 3 விதமான சிறைபிடிப்பின் காலத்திலேயும் இங்கே இஸ்ரவேல் தேசத்திலே எரேமியா தீர்க்கதரிசி இருந்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் யூதா ஜனம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் பெருகி கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு அநேக விதங்களிலே துரோகம் செய்து கொண்டு வந்தார்கள். பாவத்தின் மேல் பாவம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் என்று சொல்லி தங்களுடைய பொல்லாத கிரியைகளை பெருக்கி கொண்டே இருந்த காலம் எரேமியாவின் காலம். அப்படிப்பட்ட காலத்துல தான் எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்த சித்தம் கொண்டார். எதற்காக? யூதா மற்றும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்கு. யூதா மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்துவதற்காக தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தி வந்தார். ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய துவக்கத்திலேயே ஆண்டவர் யூதாவுக்குள்ளே, அதாவது இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டிருந்த 2 தீமைகளை குறித்து கண்டித்து உணர்த்தினார். அந்த 2 தீமைகள் என்ன, அது எதை வெளிப்படுத்துகிறது என்பதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். மீண்டுமாய் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்மில் ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ரெண்டு தீமைகளை குறித்து சொல்றார். ஒன்று தண்ணீரை குறித்தது, இன்னொன்று தொட்டியை குறித்தது. நம்ம ரெடி சேர்த்து சொன்னா ஒருவேளை தண்ணி தொட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஒன்று தண்ணீரை குறித்தது, இன்னொன்று தொட்டியை குறித்தது. அதாவது தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை குறித்தது, ஒரு பொருளை குறித்தது, ஒரு தொட்டி. இந்த 2 விஷயங்களில் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தார்கள். பிரியமானவர்களே, எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், இதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு நாம் வரும்போது ஆண்டவர் யூதா மற்றும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் முகாந்தரமாய் 2 தரிசனத்தை கொடுத்தார். 2 விதமான காட்சிகள், 2 விதமான தரிசனங்களை எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். எரேமியா 1வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவிடத்தில் கேட்டார். 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீ என்னத்தை காண்கிறாய், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்றார், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் சொன்னார். உடனே கர்த்தர் சொன்னார், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அதைத் தொடர்ந்தும் ஒரு தரிசனம் கிடைக்கிறது. 13ஆம் வசனத்துல நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 காட்சிகளை கவனிங்க. அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை வருது 14ஆம் வசனத்துல, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லாரும் மேலும் வரும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2 தரிசனங்கள் மூலமா 2 செய்திகளை கொண்டு வருகிறார். 2 செய்திகளுமே ஒரே ஒரு காரியத்தை தான் காண்பிக்கிறது. ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களை வடதேசத்து ராஜாவாகிய பாபிலோன் சிறைபிடித்து கொண்டு போகிறார். ஜனத்தினுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு நீதியான தண்டனை தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை காண்பித்து கொடுக்கும் முகாந்தரமாய் வாதுமை மரத்தின் கிளையும் பொங்குகிற பானையும் காண்பிக்கப்பட்டிருந்தது.
வாதுமை மரத்தின் கிளை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், வாதுமை மரம், அதாவது ஆல்மண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா வாதுமை மரம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? எல்லா மரத்தை காட்டிலும் வாதுமை மரம் தான் தன் காலத்திற்கு முன்பாகவே சீக்கிரமா துளிர் விட்டு பூத்து காய்த்து பலன் கொடுக்கக்கூடியது. பருவ காலம் வர்றதுக்கு முன்பாகவே துரிதமா பூ பூத்து காய் கொடுக்கக்கூடியதுதான் வாதுமை மரத்தினுடைய சுபாவம், வாதுமை மரத்தினுடைய நேச்சர். அதனாலதான் ஆண்டவர் வாதுமை மரத்தின் கிளையை காமிச்சு எரேமியாட்ட கேட்கிற, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறேன் கேட்கும் போது வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுதா? ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமா கர்த்தர் தீவிரமான தண்டனையை, அதுவும் சீக்கிரமா தண்டனையை கொண்டு வர போகிறாருங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் உரைத்தா. அதனாலதான் சொன்னார், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன்னு சொன்ன உடனே அப்ப நீ போய் அதோடைய பழத்தெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் சொல்லி ஆண்டவர் பேசினார். அதோடைய அர்த்தம் என்ன? வாதுமை மரம் எப்படி சீக்கிரமா தீவிரமா துரிதமா பூ பூத்து காய் காய்த்து பலனை கொடுக்குமோ, அதே போல இந்த ஜனம் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை செய்து துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்திற்குரிய தண்டனையை நிறைவேற்றக்கூடிய என் வார்த்தைகளும் தீவிரமாய் வந்து சேரும் என்று நீ சொல் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறா. அது மாத்திரமல்ல, நீ என்ன காண்கிறது என்ன சொல்லி இரண்டாவது தரிசனத்துல கேட்கிறார். அப்ப சொல்றாரு, பொங்குகிற பானையை பார்க்கிறேன், காண்கிறேன். அதனுடைய வாய் எதை நோக்கி இருக்கு? வடக்கை நோக்கி இருக்குது என்று சொல்லுகிறார். அது வடக்கு பக்கமா நோக்கி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்கு வடபுறம் என்ன அப்படின்னு கேட்டா பாபிலோன். இஸ்ரவேலுக்கு வடபுறம் பாபிலோன். பாபிலோன்ல இருந்து ஒரு தீங்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் இங்கு எச்சரிக்கிறார். அப்ப பாபிலோன் என்ன செய்வது? கல்தையர்கள் என்று சொல்லப்படுகிற பாபிலோனியர்களால் பாவத்தின் மேல் பாவம் செய்து துணிகரமாய் தேவனுக்கு துரோகம் செய்து வந்த யூதாவையும் இஸ்ரவேலையும் சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறது. பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரடையாய் வாழ்ந்து 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 தண்டனைக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயமே, ஒட்டுமொத்த மனுக்குலம் என்று சொல்லிவிடலாம். கொஞ்ச பேரை தவிர கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாக சிக்குண்டு சின்ன பின்னமாகி போவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இதைத்தான் யாக்கோபு தன் நிருபத்திலே சொல்லும்போது, யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பாவத்திற்கான தகுந்த தண்டனை உண்டுங்கிறத வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. ஆகவேதான் எரேமியா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 2 தீமைகள் என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அப்ப தண்ணீரை பற்றிய விஷயத்திலும் தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய தொட்டியை பற்றிய விஷயத்திலையும் அவர்கள் கவனக்குறைவாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி நடந்தார்கள். இதைத்தான் அங்கே நாம் முந்தின அதிகாரத்திலே பார்த்துட்டோம். இஸ்ரவேல் மற்றும் யூதாவுடைய பாவங்களுக்கு தகுந்த தண்டனைக்கு ஏதுவாக இந்த 2 தரிசனங்களும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்பட்டது. வாதுமை மரத்தின் கிளை, பொங்குகிற பானை, வடக்கை நோக்கி பொங்குகிற பானை. இதெல்லாம் எதற்காக காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் பிரியமானவர்களே,
மெய்யான மனம் திரும்புதலை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு எச்சரிக்கையாக இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் தான், நல்ல கவனிங்க. நிச்சயமா சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் ஏன் தீர்க்கதரிசிகள் மூலமா ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினார் தெரியுமா? ஏதோ தீர்க்கதரிசிகள் எல்லாரும் உத்தமர்கள், ஜனங்கள் எல்லாரும் பாவிகள் என்று அவர்களை இகழ்ச்சியாகவும் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை புகழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறார் என்று காண்பிப்பதற்காகவா? இல்லை. ஜனங்களை மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளாக, மெய்யான சீர்படுதலுக்குள்ளாக, மெய்யான குணமாக்குதலுக்குள்ளே நடத்துவதற்காக அக்காலத்திலும் சரி இக்காலத்திலேயும் தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள் ஜனங்களுடைய பாவங்களை வேத வசனங்களை கொண்டு கண்டித்து உணர்த்துகிறார்கள். இதை கேட்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக இப்படிப்பட்ட தரிசனங்கள்? வேதத்தை வாசித்து பாருங்கள். எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டது? ஜனங்கள் சோரம் போய் கொண்டிருந்தார்கள். இக்காலத்தில் நடக்கு, இக்காலத்திலும் பாருங்க, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றவங்க கூட வீட்டுல தாராளமா நினைச்சாங்க, சினிமா பார்த்து அதுல சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சபைக்கு போறேன்னு சொல்றாங்க, வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா மணிக்கணக்கா செல்போன்ல, மொபைல் போன்ல மணிக்கணக்கா நேரத்தை செலவழித்து 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 கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சபைக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன் சொல்லுகிறவர்களும் கூட இன்னைக்கும் சண்டை போட்டுக்கொண்டு அடிதடி, கோல் சொல்லுதல், பொய், கெட்ட வார்த்தை, பொறாமை என்று சொல்லி துணிகரமாய் பாவத்தை மேல் பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த வசனங்களை கவனியுங்கள். யாக்கோபு தன் நிருபத்தை எழுதும் போது யாருக்கு எழுதுகிறார் தெரியுமா? விசேஷமாக சபைக்கு எழுதுகிறார். விசேஷமாக சபைக்கு எழுதுகிறார். அப்படி சபைக்கு எழுதும் போது தான் சொல்லுகிறார், அவர் அருமையா காமிச்சு கொடுப்பார். யாக்கோபு நிருபத்தை நீங்க வாசித்து பாருங்க, ரெண்டு காரியங்களை காமித்துக்கிட்டே இருப்பார். நீங்க முதல் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வேறு, சுயாதீன பிரமாணம் வேறுன்னு சொல்லி காண்பித்து கொடுப்பா. நீங்க இரண்டாவது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் நியாயப்பிரமாணம் வேறு, சுயாதீன பிரமாணம் வேறுங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். கிரியையோடு இருக்கிற விசுவாசம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் சொல்லி ரெண்டு பகுதியை காமிச்சு கொடுப்பா. தரித்திரன குறித்தும், சபையில் உள்ள தரித்திரன குறித்தும், ஐஸ்வர்யவான குறித்துள்ள காரியத்தையும் காண்பித்து கொடுப்பா. மூன்றாவது அதிகாரத்துக்கு வரும்போது பரத்திலிருந்து வருகிற ஞானம், லௌகிக ஞானம் என் ரெண்டு விதமான கூட்டத்தை குறித்து காண்பித்து கொடுக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது, லௌகிக ஞானம், உலக ஞானம் எப்படிப்பட்டதுங்கிற அந்த வேறுபாட்டை காண்பித்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தித்திப்பான கனி, கசப்பு, ஒரே ஊட்டுக்கண்ணில இருந்து தித்திப்பும் கசப்பும் வருமான்னு சொல்லி ரெண்டு விதமான வாழ்க்கையை அங்கே வேதம் படம் பிடித்து காண்பித்து கொடுக்கிறது. யாக்கோபு மூன்றாவது அதிகாரத்தில். யாக்கோபு நான்காவது அதிகாரத்துக்கு வரும்போது தேவனுக்குள்ளாக இருக்கிற மனம் திரும்பி இருக்கக்கூடிய விசுவாச கூட்டத்தை குறித்தும், உலக சிநேகத்தை நாடி விபச்சாரரும் விபச்சாரிகளுமான இன்னொரு விதமான போலியான கூட்டத்தையும் காண்பித்து கொடுக்கிறார். ஐந்தாவது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கேயும் ரெண்டு விதமான கூட்டத்தை காண்பிக்கிறார். இவ்விதமாய் பிரியமானவர்களே, இந்த ரெண்டு கூட்டத்தை யாக்கோபு நிருபத்தில் காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் முதல் அதிகாரத்திலே சொல்லிட்டார், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது என்ன செய்தா? யாக்கோபு முதலாவது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. இச்சையானது பின்பு கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி இச்சை ஒரு காலகட்டத்தில் மரணம் என்கிற தண்டனையை மனுக்குலத்திற்கு கொடுத்து விடுகிறது. இச்சை படிப்படியாய் வலுப்பெற்று 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 மனுஷனை பாவத்திற்குள் தள்ளி பாவத்திற்குள் தள்ளி பாவத்திற்குள் தள்ளி ஒரு காலகட்டத்தில் மரணம் என்கிற பரிசை அவனுக்கு கொடுத்து விடுகிறது. ஆகவேதான் யாக்கோபுக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு கிடைத்தது. அருமையான வெளிப்பாடு. அதே போலதான் எரேமியாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கி.
இஸ்ரவேல் ஜனம் சோரம் போய் தங்கள் சொந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பணத்துக்கும் பொருளுக்கும் விபச்சாரத்திற்கும் இடம் கொடுத்து கர்த்தருக்கு எதிரடையாய் வாழ்ந்ததுனால எவ்வளவு பெரிய தண்டனையை அது அனுபவிக்க போகிறது என்கிறத எச்சரிப்பாக அக்காலத்திலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசிக் கொண்டிருந்தார். கவனிங்கள் பிரியமானவர்களே, கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் அங்கே 2 தீமைகள் என்று சொன்னார். அந்த தீமைகள் என்னென்ன? அந்த தீமைகளை காண்பித்துக் கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் எதை பற்றி பேசினார் தெரியுமா? இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் துவக்கத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து ஆண்டவர் எவ்விதமாய் விடுவித்து கொண்டு வந்தார் என்கிற சத்தியத்தை குறித்து பேசுகிறார். வாசிக்க நாம் கேட்கலாம். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். பல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப வாசிக்க கேட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியுமா? எகிப்து என்னும் அடிமைத்தன வீட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனம் விடுவிக்கப்பட்டு மிக மேன்மையான அனுபவங்களை பற்றி கொண்டிருந்தது குறித்து தான். மிக ஆசீர்வாதமான அனுபவங்களை, மிக உன்னதமான அனுபவங்களை இஸ்ரவேல் ஜனம் பற்றி கொண்டிருந்ததை ஆண்டவர் மெச்சி பேசுகிறார். கவனத்தில் கொள்ளுங்க. அவ்வளவு உயர்வாய் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரவேல் என்னும் சபை பாருங்க, எவ்வளவு பெரிய அருமையான ஆசீர்வாதம், இளவயதின் பக்தி, வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், எல்லாவற்றையும் நினைச்சிருக்கேன். நீ எப்படிப்பட்ட ஜனமாயிருந்தாய்? கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருந்தாய், கர்த்தருக்கென்று முதற்பலனாயிருந்தாய். உன்னை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனாங்க. பொல்லாப்பு அவங்க மேல வந்துச்சு. அந்த அளவுக்கு கரைதரை பிழையற்றதாய் பரிசுத்தமான சபையாய் காணப்பட்டிருந்தது. 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யாக்கோபின் குடும்பத்தார், இஸ்ரவேல் குடும்பத்தின் அம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, தற்காலத்துல பாபிலோனியர் இந்த இஸ்ரவேலை சிறைபிடிக்க போறாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எரேமியா பேசிட்டு இருக்கும் போது இருக்கிற காலம் என்ன காலம் தெரியுமா? கல்தையர் என்று சொல்லப்படுகிற பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் யூதாவை சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த சிறைப்பிடிப்புக்கு முன்பாக தேவன் எதை குறித்து பேசுறார் சொன்னா, ஆதி அன்பு குறித்து பேசுகிறார். ஆதியிலே கர்த்தர் தமது ஜனத்தை எவ்வளவாய் நடத்தி வந்தார். ஆதி நாட்களிலே இந்த யூதா ஜனத்திற்குள் இருந்த பக்தி, பரிசுத்தம், வாழ்க்கைப்பட்ட அனுபவம், தேவன் மேல் வைத்த நேசம், எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறார். சொல்லிட்டு என்ன சொன்னார் பாருங்க. 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர் வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல், அந்த தேவன் எங்கேன்னு கேட்காம மாயை பின்பற்றி போறாங்க. தேவன் எதிர்பார்க்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து நீ வெளியே வரும்போது உன் இளவயதின் பக்தி, தேவன் மேல் உள்ள நேசம், நீ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அறியப்பட்டிருந்த அருமையான வாழ்க்கை இப்பொழுது எங்கே என்று கேட்கிறார். இந்த சத்தியத்தினுடைய பின்னணி நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். நீங்க நல்ல கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது தொடர்ந்து சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு
என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினேன்னு சொல்லி, அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து மெய்ப்பொருள் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி, தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் எனக்கு விரோதமாய் நடந்தாங்கன்னு சொல்லி அங்கே தொடர்ந்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசாரியர்கள், மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள் சொல்லி ஆண்டவருங்க பேசுகிறார். எதை மேல அவர் வாஞ்சியா இருக்கார் தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எகிப்தை துண்டித்து, பாருங்க அழகா சொன்னார், எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தாரு. அப்பொழுது இஸ்ரவேலத்தில் காணப்பட்ட அந்த தேவ பக்தி, இளம் வயதின் பக்தி மறக்காதீங்க. இதற்கு தான், இதை குறித்த மெச்சி பேசுறாரு, இதை காமிச்சு கொடுத்துட்டு தான் சொல்றாரு, என் ஜனங்களில் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய என்னை விட்டு விட்டார்கள். இன்னொன்று என்ன? வெடிப்புள்ள தொட்டி, தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். எதன் அடிப்படையில் சொல்றார் பாருங்க, தற்கால பிரச்சனைய, தற்காலத்தில் சீர்குலைந்து போன யூதாவை, தற்காலத்தில் அருவருப்புகளின் மேல் அருவருப்புகளை செய்து கொண்டே வந்த யூதா ஜனத்தை அவர் பக்கமாய் திருப்புவதற்கு ஆதியில் உள்ள அன்பை குறித்து கர்த்தர் பேசினார். அந்த ஆதி அன்பு எதை பற்றியது தெரியுமா? நான் சுத்தி வளைக்காம காரியத்துக்குள்ள வருகிறேன். ஆதி அன்பு எதை பற்றியது தெரியுமா? நான் வாசிக்க கேட்டமே, எரேமியா 2வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் பாருங்க. குற்றப்படாத ஒரு வாழ்க்கை, கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. இது எந்த அனுபவத்துல தான் இருக்கு தெரியுமா? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் வெளியே வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்தார். எந்த நியமத்தை கை கொள்ளும் போது அவர்கள் வெளியே வர முடியும் தெரியுமா? பஸ்காங்கிற ஒரு நியமத்தை கொடுத்தார். இங்கதான் இஸ்ரவேலுடைய இளவயது பக்தியும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற நிலைப்பாடும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ என்கிற அருமையான அனுபவமும் இஸ்ரவேலுக்கு கிடைத்தது. எதை தொடர்ந்து யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், 12வது அதிகாரம் அல்லது 13வது அதிகாரம், அதுக்கு முன்பு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனம் அடிமைப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆண்டவர் எதை வைத்து விடுவித்தார் தெரியுமா? கவனிங்கள் பிரியமானவர்களே, பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை, பஸ்கா என்கிற ஒரு நிகழ்வு, பஸ்கா என்கிற ஒரு அருமையான காரியத்தை கொண்டு, பஸ்கா என்கிற ஒரு அனுசரிப்பை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்து எப்படிப்பட்ட ஜனமாய் வனாந்தரத்தில் வைத்திருந்தாரா? இளம் வயதுல பக்தியோடு வாழக்கூடிய அனுபவம், வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயை போல அனுபவம். வாழ்க்கைப்பட்டது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மேரிட்னு இருக்கும். வாழ்க்கைப்பட்டது அப்படின்னு சொன்னாலே அப்போ தேவன் தான் மணவாளன், கிறிஸ்து தான் மணவாளன், சபை மணவாட்டி. அப்ப மணவாளனாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா? தேவன் பாருங்க புருஷனுக்கு அடையாளமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு மணவாட்டியா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் எதை தொடர்ந்து தெரியுமா? பஸ்காவை தொடர்ந்து. அதுல நமக்கு ஒரு பிடிதரம் இருக்கணும், அதுல ஒரு பிடிப்பு இருக்கணும், கிரிப் இருக்கணும். Every one of us, நான் சொல்லுவேன், every one of us must be gripped with the truth. Passover, பஸ்கா, பஸ்கா என்னும் அந்த பண்டிகை இருக்கு பாத்தீங்களா, அதுல பிடிக்கப்பட்டவங்களா இருக்கணும். வேதம் எதை வெளிப்படுத்தி சொல்லுது? எரேமியாவுக்கு மூலமா ஆண்டவர் தெரியப்படுத்தின சத்தியம் என்ன? சீர்கெட்டு போன குமாரத்தி ஆகிய இஸ்ரவேல் ஜனத்தை தம் பக்கமாய் திருப்புவதற்கு தேவனுடைய சிந்தையில் இருந்த ஒரு பெரிய செய்தி என்ன? பஸ்காவை குறித்த செய்தி. எதை வைத்து சீர்கெட்டு போன குமாரத்தி ஆகிய இஸ்ரவேலை தம் பக்கமாய் இழுத்துக்கொள்ள தேவன் சித்தம் கொண்டார். ஆதியிலே பஸ்கா மூலமாய் இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஜனமாக
இளம் வயதிலே பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய, தேவன் மேலுள்ள நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ என்கிற அருமையான ஸ்தானத்திலே அது எவ்விதமாய் காணப்பட்டிருந்ததோ அதே போல அக்காலத்துல பஸ்கா, எரேமியா காலத்துல ஜீவ தண்ணீர். அக்காலத்துல பஸ்கா, எரேமியா காலத்துல என்ன சொல்லுங்க? ஜீவ தண்ணீர். மோசையின் காலத்துல பஸ்கா மூலமா விடுவித்து அருமையான அனுபவத்துல உட்படுத்தி இருந்தாராம். அருமையான அனுபவங்களுக்குள்ள உட்படுத்தி இருந்தார். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா 2வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்கள்ல எவ்வளவு அருமையான ஜனங்களா வைக்கப்பட்டிருந்தாங்களோ அதே அனுபவத்திற்கு தான் அந்த அனுபவத்தை அவங்க இழந்துட்டாங்க. அந்த அனுபவத்துல இருந்து அவங்க எங்க போயிட்டாங்க தெரியுமா? அதான் சொல்றார், அப்படி கொண்டு வந்திருந்த என்னை விட்டு 6ஆம் வசனத்துல சொல்றார், என்னை விட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். நல்லா தானே இருந்தாங்க. பஸ்காவை ஆசரித்தது நிமித்தமா நல்லா இருந்தாங்க பிரியமானவர்களே. நான் சொல்வேன், ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ நீங்க பஸ்காவை அனுசரிச்சு நல்லா இருக்கலாம். நீங்க பஸ்காவை ஆசரிக்கல அப்படின்னு சொன்னா அவ்வளவு கெட்டு குட்டிச்சவராயிரும். பஸ்காவை ஆசரிக்கன்னு என்ன? அந்த பஸ்கா யாரு? அடிக்கடி கூட செய்தியில கேட்கிறோம். அந்த பஸ்கா யாரு அப்படின்னு சொன்னா, கடந்த கால அனுபவத்தை குறித்து சொல்லும் போது அந்த பஸ்கா கிறிஸ்து என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிறது. பஸ்கா என்பது ஆட்டுக்குட்டி தான். பஸ்கானாலே அடிக்கப்பட போகிற அல்லது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. அந்த பஸ்காவை குறித்து நீங்க வேதத்துல வாசிங்க. இப்ப உங்களுக்கு நான் ஒரு பகுதி எடுக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுங்களேன். அங்க ஒரு மகிமையான வெளிப்பாடு இருக்கு. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதனுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நான் முழுமையாவே வாசிக்கிறேன். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கங்க. புதிதாய் பிசைந்த மாவு எப்படி இருக்கும்? புளிக்குமா புளிக்காதா? புளிக்காது. உடனே போய் சொல்லிட்டாங்க. புதுசா பிசைஞ்சா மாவு எப்படி இருக்கும்? கண்டிப்பா புளிக்காது. அப்போ சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையும் புளிப்புள்ளதா இருக்கக்கூடாது, கசப்பு நிறைஞ்சதா இருக்கக்கூடாது, பாவம் நிறைஞ்சதா இருக்கக்கூடாது. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி. வார்த்தை கவனிங்க. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. பஸ்காவை வச்சு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, பழைய புளித்த மாவை கலைந்து போட்டுருங்க. நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது, தோசை மாவு, இட்லி மாவு, சப்பாத்தி மாவு இதை கலைந்து போட சொல்றாருன்னு சொல்லி நினைக்க கூடாது. இது அதுக்காக சொல்லப்பட்டதல்ல. கொரிந்து சபைக்கு உள்ள பயங்கரமான விபச்சாரம் காணப்பட்டிருந்தது. பயங்கரமான விபச்சாரம். சொல்றேன், வேற மாதிரி நினைக்காதீங்க. சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அப்படி சஃபாரி போட்டு அப்படி பயங்கர பெரிய கார், எர்டிகா கார்ல அப்படி புதுசா அப்படியே மின்னுது, அப்படியே வந்து இறங்குறாங்க. நான் பார்த்தோன்னே பார்த்தேன், சில வருஷங்களுக்கு முன்பாக போலீஸ் ஸ்டேஷன்ல தன் சபைக்கு வர்ற ஒரு வாலிப பெண்ணை கெடுத்து கர்ப்பமாக்கின போதகர்ல இவரு அப்படி நான் பார்க்கிறேன். குற்றப்படுத்த நினைச்சிடாங்க பிரியமானவர்களே. நீ சபைக்குள்ளேயும் உபச்சாரம் நடக்கு. செய்தித்தாள்ல பார்த்தா பாருங்க, கிறிஸ்தவ பெயர்கள் கொண்டவங்க அவனுக்கு எடுத்துட்டான், இவளுக்கு எடுத்துட்டான் சொல்லி கேவலமான காரியங்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. கொரிந்து சபைக்குள்ள பாருங்க, ஒருவன் அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரத்தில் கிடக்கிறான். மதவசனத்திலிருந்து வாசு பாருங்க. அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ளே உபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமா சொல்லப்படுகிறது. ஏதோ ஏனோதானமா சொல்லப்படல, நான் சும்மா அப்படி ஏதோ காதுல கேட்கிறேன் அப்படி கிடையாது. பிரசித்தமா, இட்ஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர். Adultery has been committed in the church of Corinth. கொரிந்து சபையிலே விபச்சாரம் காணப்படுகிறது. ஏன் விபச்சாரத்தை பத்தி பேசினாரு கேட்டா, அதுக்கு முந்தின வசனம் தான் சொல்றாரு.
நான் அன்போடு வரணுமா கம்போடு வரணுமா கேட்கிறாரு. அதான் பெரம்பு. நான் அன்போடு வரணுமா இல்ல பெரம்போடு வரணுமான்னு கேட்கிறாரு. சாந்தமுள்ள ஆவியோடு வரணுமா இல்லைன்னா பெரம்போடு வரணுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்னைய கம்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு, பெரம்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. எதுக்கு அப்போஸ்தலன் பவுல் பெரம்பு எடுத்து வர? அப்ப அதுக்கப்புறம் தான் தெரியுது, விஷயம் தெரியுது. நான் அன்பா சொன்னா கேட்பீங்களா இல்ல பெரம்ப கம்பு எடுத்துட்டு வரணுமான்னு கேட்கறது எதுக்கு சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்தான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. விபச்சாரம் சொன்ன உடனே ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செய்யறது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் அல்ல. மத்தேயு 5:28 சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுது. ஏதோ அது ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மனுஷி சார்ந்தும் அதை தான் எடுக்க முடியும். ஒரு மனுஷி, ஒரு சகோதரி, ஒரு சகோதரனை இச்சையோடு பார்த்தா அங்கே விபச்சாரம் நடக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு ஜாக்கிரதை அந்த பூமியில வாழ வேண்டும். எரேமியா காலத்தில் அப்படிதான் நடந்தது. நீங்க எரேமியா 2 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அக்காலத்தில் வாழ்ந்த யூதா ஜனம் விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து சோரமாய் போய்விட்டது. நீ தாராளம் வீட்டுல போய் வாசிச்சு பார்க்கலாம். அதைத்தான் இங்கேயும் சொல்லிக் கொடுக்கிறார். கொரிந்து சபையிலையும் அக்காலத்தில் விபச்சாரம் நடந்தது. அதனாலதான் அங்க பஸ்காவை குறித்த வெளிப்பாடு தேவை. எரேமியா நாட்களிலே யூதா ஜனம் என்கிற சபை, பவுலி நாட்களிலே கொரிந்து சபை என்கிற தேவனுடைய ஜனம், யூதா ஜனம் என்கிற சபைக்குள்ளே, கொரிந்து சபை என்கிற ஜனத்துக்குள்ளே விபச்சாரம் காணப்பட்டதுனாலதான் கர்த்தர் எரேமியா மூலமா பஸ்காவை குறித்த சத்தியத்தை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பஸ்காவை குறித்த செய்தி கொரிந்து சபைக்குள்ளே பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கவனத்தில் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டுமேயானால், நம்முடைய வாழ்க்கை சீர்பட வேண்டுமேயானால் பஸ்காவாகிய கிறிஸ்து அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எரேமியா மூலமா பேசிக்கிட்டே இருக்கிறார். நீங்க எரேமியாவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியாவுடைய ஊழியத்தின் துவக்கமாக இருக்கட்டும், நடு மையமாக இருக்கட்டும், கடைசியாக இருக்கட்டும், பஸ்காவை குறித்த அருமையான சத்தியங்களை பேசிக்கொண்டே இருப்பார். ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவ குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். எரேமியாவுக்கு கிடைக்கப்பெற்ற அருமையான வெளிப்பாடு பிரியமானவர்களே. எரேமியா எதற்காக பஸ்காவை குறித்து பேசணும்? எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தேன் சொல்லி அங்கே பஸ்கா மூலமாய் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வெளிப்பட பண்ணினாரு, புறப்பட பண்ணினாரு. புறப்பட்ட போது அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? கர்த்தருக்கு பரிசுத்தமாய், கர்த்தரிடத்திலே தன்னுடைய இள வயது பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஜனமாய், கர்த்தருக்கு முன்பாக வாழ்க்கைப்பட்ட ஜனமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய். அதன் மேல யாராவது குற்றப்படுத்த அவங்க தான் குற்றவாளி ஆவாங்க, இவங்க குற்றவாளி ஆக மாட்டாங்க. இவங்க கரைபடாதவர்களாய், கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ள ஜனமாய், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அற்புதமான ஜனமாய் காணப்பட்டிருந்தார்கள். அதுதான் மகா மேன்மையான அனுபவம். அதுதான் மகா மேன்மையை பெற்றிருந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அடையாளம். எதன் அடிப்படையில்? எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் இருந்த நிலவரத்தை தேவன் காண்பிக்கிறார். இன்னைக்கு எது தெரியுமா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிலுவை மரத்திலே சிந்தினா. அதுதான் இந்த பஸ்காவுக்கு அடையாளம். யாத்ராமம் நல்ல கவனிங்க, தெரியலன்னு சொல்லக்கூடாது. யாத்ராமம் 12 அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற பஸ்கா புதிய ஏற்பாட்டில் யாரை பற்றி பேசுது? சத்தமா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் யாரை பற்றி பேசுது? யாரை பற்றி? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அப்ப அந்த இடத்தை அவங்க விட்டுட்டாங்க. அதனாலதான் தேவன் பேசுறாரு. அந்த இடத்தை விட்டுட்டாங்க, அந்த மகா மேன்மையை விட்டுட்டாங்க, அந்த சுதந்திரத்தை அருவருப்பாக்கிட்டாங்க. அதனாலதான் தேவன் பாரப்படுறாரு. அப்ப தேவனுடைய இருதயத்தில் இருந்த ஏக்கம் எல்லாம் இதை பற்றி தெரியுமா? பஸ்காவுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கைப்பட்ட இஸ்ரவேல் எவ்வளவு அருமையா இருந்தது. பஸ்காவுக்கு இடம் கொடுத்து பஸ்காவை அனுபவித்து கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனமாய் வாழ்ந்த இஸ்ரவேலுடைய நிலைமை எவ்வளவு அருமையாய் இருந்தது.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதியிலே பஸ்காவாக இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே முன்னிழலாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். யாத்திராமம் 12 அதிகாரத்துல. இப்ப ரெண்டு தீமை சொல்றாரு. இப்ப எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? தண்ணீரை குறித்து பேசுகிறார். எரேமியா 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவங்க எதை விட்டுட்டாங்களாம்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். பொதுவா இந்த ஊற்று, ஜீவ தண்ணீர் இதெல்லாம் சொல்லும் போது ஊற்று பெரும்பாலும் என்ன செய்யாது? வற்றவே வற்றாது. பெரும்பாலும் என்ன செய்யாது? வற்றாது. ஊற்று பெரும்பாலும் வற்றாது. அதனாலதான் சகரியா 13வது அதிகாரம் 1 வசனத்துல ஊற்று அப்படின்னு சொன்னாலே அது எதுக்கு அடையாளமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சொன்னா, பாவங்களையும் அசுத்தங்களையும் அப்புறப்படுத்துவதற்காக அது வெளிப்படுத்தப்பட்டது. நீ தாராளமா பார்க்கலாம். சகரியா 13வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அக்காலத்துல தாவீதின் குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் என்ன ஒரு ஊற்று உண்டாயிருக்குதான்? திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்குமா? எதுக்காக திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்குன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தா, அங்க வேதம் சொல்லுது, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். முதல்ல நம்ம பார்ப்போம், பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று உண்டாயிருக்கு. பொதுவா ஊற்று அப்படின்னு தேவன் பேசிட்டாலே எதுக்கு அடையாளம் தெரியுமா? பாவத்திலிருந்தும் அழுக்கிலிருந்தும் ஜனத்தை விடுவிப்பதற்காக. ஒரு மனுஷன் அழுக்கா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அழுக்கா இருக்கிறான்னா இப்ப அவன் என்ன செய்யப்படணும்? அடுத்து சுத்திகரிக்கப்படணும், சுத்தம் பண்ணப்பட வேண்டும். அப்ப ஊற்று எதுக்காக அடையாளப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, சுத்திகரிப்பதற்காக. அப்ப தேவன் எங்க என்ன வெளிச்சத்தை தர்றா? எதனால இஸ்ரவேல் ஜனம் சுத்திகரிக்கப்படாத ஜனமாய் போய்விட்டது? எதனால ஜனம் தீமை செய்ததாய் காணப்பட்டது என்று சொன்னால், ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். ஐயா, இங்க ஊற்று தானே இருக்கு அப்படின்னு நினைக்கீங்களா? ஜீவ தண்ணீர் இல்லையே நினைச்சிட வேண்டாம். வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு ஜீவ தண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து மணிக்கும் 10வது வசனம், 9 அல்ல 10வது வசனத்துல பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன தண்ணீரை கொடுப்பார்? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஜீவ தண்ணீர் யார்கிட்ட தான் இருக்கு? யார்தான் இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இயேசு. மறக்க கூடாது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனம் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. எரேமியா நாட்கள்ல சோரம் போய் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனம் எதை விட்டுட்டு சொல்றாரு தெரியுமா? பஸ்காவை தொடர்ந்து அனுபவித்து வந்த மேன்மைகளை விட்டுட்டு, இப்போ இந்த காலத்துல எரேமியா காலத்துல எதை விட்டுட்டுங்கடா? ஜீவ தண்ணீராகிய ஊற்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்துவை விட்டபடியினால சோரம் போன நிலைமையில கிடக்கிறது. அங்க பஸ்கா மேன்மையை விட்டதுனால சோரம் போய் விட்டது. இங்கே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று தேவன் சொல்றார். அப்ப யோவான் 4 அதிகாரத்துல ஜீவ தண்ணீராய் வெளிப்படுத்தப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. மறக்க கூடாது பிரியமானவர்களே. எதின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுறான்னு சொன்னா, மேசியாவாக வெளிப்படுத்தப்பட்டார். இப்ப நீங்க எப்படி இதுல கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த யோவான் 4வது அதிகாரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் தம்மை முதல்ல தாகத்துக்கு ஏதோ தாகமா இருக்கிறவர் போல தம்மை காமிக்கிறார். ஆனா முடிவில் நீங்க கவனிச்சீங்கன்னா இவர் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, இதே யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அழகா சொல்லி இருக்கு. 42ல, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். பாருங்க, கிறிஸ்து உலக இரட்சகர், மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். அது மாத்திரமல்ல,
29வது வசனத்தில் நாம் பார்க்கும் போதும், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ அப்படி சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். ஜீவ தண்ணீரை குறித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இரட்சகர், விடுதலை. அப்ப இஸ்ரவேல் ஜனம் விடுதலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. எரேமியா 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது, 2வது அதிகாரம் மட்டும் இல்ல, எரேமியா 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம் சொல்லி தொடர்ந்து வாசிக்கும் போது தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வாழ்றாங்க. சகோதரனே, சகோதரியே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஏதாவது சில பாவ காரியத்தை உணர்த்தி இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புன்னு சொல்ல மட்டும் பேசும்போது நம்ம அதை அள்ளத்தட்டி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் சொன்னா ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை அனுபவிக்க முடியாது. இங்க வேதம் திட்டவட்டமா சொல்லுது. எதுக்காக ஜீவ தண்ணீரை காமிச்சு கொடுத்தாரு தெரியுமா? நீ அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன செஞ்சிருப்பார்? நீ அவரிடத்துல கேட்டிருப்ப, அவர் உனக்கு என்ன தருவாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். வார்த்தையை பாருங்க, யோவான் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? உனக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறையா இங்க ஜீவ தண்ணீரை குறித்து படிக்கிறோமே. எரேமியால வெளிப்படுத்தப்பட்ட அதே ஜீவ தண்ணீரை இங்க காண்பிக்கிறார். எதுக்காக தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? ஏன் யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீனிடத்துல காமிச்சு கொடுக்கிறார் ஜீவ தண்ணீரை குறித்து? ஏன் தெரியுதா உங்களுக்கு? அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு அலங்கோலமாயிருந்தது. சமாரியா ஸ்திரீன்னு பார்க்கிறோமே, அவளுக்கு எத்தனை புருஷங்க சொல்லுங்க பாப்போம்? 6 பேர் தான் சொல்லணும். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனு உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட 5-6 பேரோடு இந்த ஸ்திரீ வாழ்க்கை நடத்தினால்னா இந்த ஸ்திரீயை சமுதாயம் என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. சோர ஸ்திரீன்னு சொல்லுமா சொல்லாதா? சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அர்த்தமா வெளிப்படுத்துறார் பாருங்க. எரேமியா காலத்திலையும் ஜீவ தண்ணீர் அவங்க விட்டுட்டாங்க, ஏன்னா சோரம் போயிருந்தாங்க. இப்ப சமாரியா ஸ்திரீயும் ஜீவ தண்ணீரை பெற முடியாத நிலைமையில இருக்கிறா. அன்று அதைத்தான் காமிச்சு கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீயே, நீ இந்த யாக்கோபின் கிணற்றில் இருந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை ஒப்பைத்துக்கிட்டு இருக்கிற. எப்படி? ஆண்டு எங்களுக்கு இதை தந்தார், அது தந்தார், கர்த்தர் எனக்கு நினைச்சார், நல்லா போஷிக்கிறார். நீ நிறைய பேருக்கு எப்படி ஒரு சந்தோஷம், கர்த்தர் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் எனக்கு வேலை தந்தார். நான் தரல நான் சொல்லல, ஆனா இதுலயே சந்தோஷம் காண்கிறாங்களே ஒழிய தங்களுடைய அந்தரங்க அலங்கோல வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறதுக்கு மனதில்லை. சமாரிசிற்கு சந்தோஷம் தான். ஆமா, யாக்கோபு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கினார். அந்த யாக்கோபுக்கு இறங்கினதுனால இப்ப எனக்கும் இறக்கம் கிடைச்சிருக்கு, தண்ணி கிடைக்கும் எனக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் வார்த்தை தந்தார், யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தின்படி என்னையும் குடும்பத்தையும் நடத்துறாரு பாருங்க. துணிமணிக்கு குறைச்சல் இல்ல, சாப்பாடுக்கு குறைச்சல் இல்ல, நல்ல வேலை வாய்ப்பு தந்திருக்கிறாரு. இன்னைக்கு இதுலதான் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுதான் அவளும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் குடத்தை கொண்டு வந்தா யாக்கோபு நிமித்தமா எனக்கு என்னது, எனக்கு போஜனம், எனக்கு நல்ல என்னது தாகம் தீர்க்கப்படும், எனக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கி, என் குடம் நிறைய தண்ணீரை பிடிச்சிட்டு போயிருவேன். பாருங்க, யாக்கோபு தேவனோடு நடந்த மனுஷன், அந்த மனுஷன் நிமித்தமா எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இப்படியே தான் வாழ்க்கை வாழ முடியுமே ஒழிய ஜீவ தண்ணீரை பெற முடியாத நிலைமையில அவ தள்ளப்பட்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். உன் வாழ்க்கை இப்படிப்பட்டதுன்னு பாரு. அப்ப சமாரியா ஸ்திரிய தேவன் இங்க அழகா காமிச்சு கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? நீ ஜீவ தண்ணீருக்கு எவ்வளவாய் விளக்கப்பட்டிருக்கிறா. உன் வாழ்க்கையானது ஜீவ தண்ணீரை பெறுவதற்கு எவ்வளவாய் விளக்கப்பட்டிருக்கு. பெறக்கூடாதபடிக்கு ஜீவ தண்ணீரை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஜீவ தண்ணீரை விட்டு விட்டது உன் வாழ்க்கை. காரணம் என்ன? சமாரியா ஸ்திரீக்குள்ளே அலங்கோலமான வாழ்க்கை. 5 புருஷர் இருந்தாங்கன்னு சொல்றாரு பாருங்க. இப்பொழுது இருக்கணும் உனக்கு என்னது இல்லை, புருஷன் இல்லை. அது 5 சொல்லும் போது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. 5 ஆகமங்கள் கொண்ட நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டாலும்
அக்காலத்துல சமாரியார் எதை தான் மேன்மை பாராட்டினாங்க தெரியுமா? யாக்கோபு தான் மேன்மை பாராட்டினாங்க, இந்த சமாரிய ஸ்திரியை போல. அதுல அதிகம் எடுக்க முடியாது, இது கொஞ்சம் விளங்குறதுக்கு கடினமா இருக்கும். ஆனாலும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. 5 ஆகமங்களை கொண்ட நியாயப்பிரமாணம் அன்னைக்கும் சடங்காச்சாரமா மாம்சத்தின்படியே நடந்து வந்தாங்க, உணர்வே கிடையாது. பாருங்க, சமாரிய ஸ்திரீ எப்படி இருக்கா தெரியுமா? தன்னை நல்லவளை போல காமிச்சுக்கிட்டு இருக்கா, தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை வெளிப்படுத்தவே இல்லை. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சு நல்லா குடிச்சு யாக்கோபு குறித்த பெருமை அவ வெளியே தன்னை எப்படி காமிக்க தெரியுமா? யாக்கோபு எங்கள் பிதா, எங்கள் பிதாவாகிய யாக்கோபு எங்களுக்கு முற்பிதா. அப்ப நாங்க அந்த வம்ச வழியில வந்தவங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நாங்க இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அவளுக்கு வசனம் தெரியுது, வசனம் நல்லா தெரியுது. வசனத்தை குறித்து பேசுகிறதுலே செலவழிக்கிறாளே ஒழிய உள்ளான அலங்கோல வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள அவளுக்கு மனதில்லை. காலம் ஃபுல்லா அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா, காலம் ஃபுல்லா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. இயேசு எதுக்காக இந்த சமாரிய ஸ்திரியை சந்திச்சார் தெரியுமா? நீ யாக்கோபை அறிஞ்சிருக்கிற, ஆனா யாக்கோபின் தேவன் ஒன்னும் அறியலையம்மா. நீ யாக்கோபின் கிணற்றுள்ள தண்ணீர் அறிஞ்சிருக்க, ஆனா ஜீவ தண்ணீராகிய யாக்கோபின் தேவனை நீ அறியலையம்மா. நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கேன், ஜெபம் பண்றேன், மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்றேன், மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறேன். ஐயா அம்மா, கடமைக்காக ஓடுகிறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை. ஜீவ தண்ணீர் அது யாரை குறிக்கிறது? கிறிஸ்து. எரேமியா 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற ஜீவ தண்ணீர் என்கிற ஊற்று யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறது. மாம்சத்தில் வந்த கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படியாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு. அவரை விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம். அதனாலதான் ஜீவ தண்ணீரை பெறாத நிலைமையில் இருந்த சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அலங்கோலம், அருவருப்புகள் காணப்பட்டிருந்தது. எரேமியா காலத்தில் கவனிப்போம். ஆனால் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை விட்டுவிட்ட ஜனங்களுக்குள்ளே மகா அருவருப்பு, 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 அருவருப்பு. இதை கேட்கிற அருமையானவர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கை பணாசையிலேயே சுத்தி சுத்தி வருகிறதா? பொருளாசையிலேயே சுத்தி சுத்தி வருகிறதா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படியாய் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினவைகளையே செய்து 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 ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை அனுபவிக்காத வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்கள் ஐயா, ஆராய்ந்து பாருங்கள் அம்மா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாவத்திலே உழன்று கொண்டு வெளியிலே பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல படம் காண்பிப்பது அல்ல. உள்ளான அலங்கோலமான வாழ்க்கையை பஸ்காவை அறிகிற அறிவினாலே, ஜீவ தண்ணீரை அறிகிற அறிவினாலே களைந்தெறிந்து விடுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவனுடைய சிந்தையில என்ன இருக்கு பார்த்தீங்களா? பஸ்காவை கொண்டு வர்றார். பஸ்கா மூலமா அவங்க இளம் வயதுல எவ்வளவு பக்தி உள்ளவங்களா, நேசத்தை காண்பிக்கிறவங்களா, கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவங்களா, கர்த்தரால் வாழ்க்கைப்பட்ட ஜனமாய் காண்பித்ததை இருந்ததை காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. பஸ்கா இல்லையே இவ்வளவு மேன்மை இல்லை. அதே போலதான் ஜீவ தண்ணீரை விட்டுட்டியா உன் வாழ்க்கை அந்தோ பரிதாபம் சொல்லிதான் ஆண்டவர் எரேமியாவிற்கு மூலமா காண்பிக்கிறார். ஜீவ தண்ணீரை விட்டுவிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முழுக்க 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 அருவருப்புகள் நிறைந்திருந்தது, அருவருப்புகளால் நிறைந்திருந்தது. நீ கிறிஸ்து இயேசுவை எப்படி கண்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? நீ இயேசுவை ஏதோ சாதாரண ஒரு மருத்துவரை பார்த்து மட்டும் பார்க்கிறாங்க, இயேசுவை ஏதோ ஒரு பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்ணுகிறவரா மட்டும் பார்க்கிறாங்க. நீ இயேசுவை இன்னைக்கு ஏதோ பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிறவரா, நல்ல பாஸ் மார்க் கொடுக்கிறவரா மட்டும் பார்த்துக்கிட்டு போறாங்க. நீ இயேசுவை ஏதோ பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறவரா மட்டும் பார்த்துட்டு போறாங்க. ஏதோ இயேசுவை இன்னைக்கு ஏதோ குழந்தை கொடுக்கிறவரா மட்டும் பார்க்கிறாங்க. ஏதோ இயேசுவை ஏதோ வேலை கொடுக்கிறவரா மட்டும் பார்க்கிறாங்க. ஆனா அக்காலத்திலே அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவரை எரேமியா காண்பித்து கொடுக்கிறா.
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டு வந்த விதத்திலே கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்பட்டார். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், இரத்தம் சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர். ஜீவ தண்ணீர் எப்படி காண்பிக்கப்படுகிறது? அதே சம்பவத்தை இங்க கொண்டு வந்தா அங்கே சமாரியா ஸ்திரீ, இங்கே இஸ்ரவேல் ஜனம். எரேமியாவிலே இஸ்ரவேல் ஜனம், யோவான் 4 அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ. இவங்க 2 பேருமே ஜீவ தண்ணீரை விட்டிருந்த நிலைமையா தான் வேதம் காண்பிக்கிறது. ஜீவ தண்ணீரை பெறதுக்கு மனதில்லை, ஜீவ தண்ணீரை விட்டு தான் இருந்தாங்க. அப்ப 2 கூட்டத்தையும் பார்க்கும்போது 2 பேருக்குள்ளேயும் மகா பொல்லாப்பு, மகா அருவருப்பு காணப்பட்டிருந்தது. தயவு செய்து சொல்றேன், நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் போனோம் மட்டும் தயவு செய்து இருந்துட வேண்டாம். பிரியமானவர்களே, வாழ்ந்தா இயேசுக்காக. நானும் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்லி ஒரு படம் போட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆரம்ப நாட்கள்ல. 2004 உதாரியா அலைஞ்சேன், பல சிற்றின்பங்கள்ல சிக்கி கிடந்தேன். ஃபுல்லா முழுக்க ஜாதி வெறி, பணாசை, பொருளாசைன்னு சொல்லி அதுல சிக்கி சின்ன பின்னமாய் நான் வாழ்ந்து வந்தேன். 2004 வருஷத்துல இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஒரு 22 வருஷங்கள் இருக்கும். ஒப்பு கொடுத்து எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? நல்ல நாடகம், சினிமா பார்க்கறது, அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லி இவ்விதமா ஏனோ தானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். ஆண்டவர் படிப்படியாய் சத்தியத்தின் மூலமாய் பேச 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 என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தாரு. அந்த அன்பை நான் உணர 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 எது வந்தாலும் சரி, எனக்கு இந்த நாள்ல கூட மரித்து போனாலும் சரி, அவருக்காக தான் வாழ்ந்து அவருக்காக தான் மரிக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை கலைந்து விட ஆயத்தமா? அதற்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டு எதை கொடுக்கிறவரா தம்மை சமாரியா ஸ்திரீக்கு காண்பித்தார் தெரியுமா? நீ அவ்விடத்துல கேட்ட ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுத்திருப்பா. ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய் தம்மை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய் தம்மை வெளிப்படுத்தினார். எரேமியா மூலமா 2வது சொல்லப்படுற காரியம் தெரியுமா? 2வது தீமை என்ன தெரியுமா? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்துக்கிட்டாங்க. தண்ணீர் யாருன்னு பார்த்தோம், ஜீவ தண்ணீர் யாரு? இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம். நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். 2வது ஆண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டின்னு சொல்ற, தொட்டிகள் சொல்றார். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப வெடிப்புள்ள தொட்டியில எவ்வளவு குடம் தண்ணி ஊத்தினாலும் நிக்குமா? சொல்லுங்க. அதே போலதான் சிலுவை பற்றிய உபதேசத்தை நம்ம காத்து கொள்ளணும். தொட்டியில எவ்வளவு தண்ணீரை ஊத்துங்க அப்படின்னு என்ன சொல்ல தெரியுமா? நம்ம எத்தனையோ கூட்டங்கள்ல போய் எவ்வளவு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா ஒன்னும் நிக்க மாட்டேங்குது. எல்லாம் என்னது? மனதுல ஏத்துறோம் இறக்குறோம், மனதுல ஏத்துறோம் இறக்குறோம், தொட்டியில தண்ணியை ஊத்துறோம் இறக்குறோம், தொட்டியில தண்ணி எல்லாம் ஊத்துறோம். வெடிப்புள்ள தொட்டியில என்ன ஆகும்? காலையில ஃபுல்லா தண்ணி முறை தண்ணி வந்துருச்சு, நல்லா என்ன செஞ்சீங்க? தண்ணி எல்லாம் எடுத்து எல்லாம் ஊத்திட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க, அல்லது உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமோ நைட்டோ வந்து பாக்கீங்க, நீங்க காலையில எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஊத்தின தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம தொட்டி வெறுமையா கிடக்கு. என்ன நடந்திருக்கு? தொட்டி வெடிப்புள்ள தொட்டியா இருக்கு. ஊத்தின தண்ணி எதுவும் என்ன செய்யாது, அங்க நிக்காது. ஆண்டு 2வது என்ன பேசுறது தெரியுமா? நிலையான ஒரு வாழ்க்கை வாழணும். பிரியமானவர்களே, 2வது ஆண்டு நம்மகிட்ட இடைப்படுது என்ன தெரியுமா? ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா, ஊத்துறதும் இழக்கிறதும், ஊத்துறது இழக்கிறது. செய்தி கேட்கும் போது நல்லா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது, புஷ்ஷுன்னு போயிரும். இது எதை குறிக்க தெரியுமா? நிலையற்ற ஒரு அனுபவம், செடி இல்ல, உறுதியற்ற தன்மையை குறிக்கு. உறுதியற்ற தன்மை. இன்னும் அதை ஆண்டவர் எதுக்காக வெளிப்படுத்துறாரு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்கணும். பிரியமானவர்களே, அந்த தண்ணி அங்க நிக்க மாட்டுக்கு. கேட்கிற செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி அங்க நிக்க மாட்டுக்கு. அதுக்குதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஒரு அறிவிப்புல சொன்ன பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை இருக்கு. நம்ம சர்ச்சுக்கே போகலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சும்மா அங்க கேட்டேன் இங்க கேட்டேன், அங்க வார்த்தையை கேட்டேன் இங்க வார்த்தையை கேட்டேன், அவன் வார்த்தையை கேட்டு கேட்டு ஏத்திட்டு அப்புறம் இறக்கிற வேண்டியதான். ஏத்த இறக்க ஏத்த இறக்க. அந்த தொட்டி உண்மையிலே எதுக்கு அடையாளம் தெரியுமா? நிறைய அர்த்தம் இருக்கு. நான் நிறைய அர்த்தம் இருக்கு, நான் ஒரே அர்த்தம் தான் சொல்லல, நிறைய அர்த்தங்கள் இருக்கு, எக்கச்சக்க அர்த்தங்கள் இருக்கு.
ஆனா ஒரு சில அர்த்தங்களை சொல்றேன். அது சபை கூடி வருதல குறிக்கி. சபை தொட்டி உண்மையிலே ஒரு சபைக்கு அடையாளம். என்னைய தொட்டி சபைக்கு அடையாளமா சொல்றீங்க? பைபிள் அப்படி ஆதாரம் இருக்கு. ஆமா, ஏன்னா ஜீவத்தண்ணீராகிய கிறிஸ்துவ எதுலதான் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டா, எதுலதான் அந்த அன்பை அறிய முடியும் கேட்டா, சகல பரிசுத்தவான்களுடைய அவருடைய அன்பில் அகலம் ஆழம் உயரம் என்பதை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று சொல்லி எபேசியரில் எழுதப்பட்டிருக்கு. அந்த தொட்டி பாத்தீங்கன்னா, ஒரு தொட்டிக்கு எத்தனை பக்கம் இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு தொட்டிக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கமா? சத்தமா சொல்லுங்க. 4 பக்கம் இருக்கும். இதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 4ஐயும் கவனிச்சு பாருங்க. இந்த தொட்டி 4 பக்கமானது. இந்த 4ஐயும் உறுதியா இருந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கேப்பே கிடையாது, வெடிப்பே கிடையாது. இந்த 4 விதமான அனுபவங்களை தான் ஆதி திருச்சபை பெற்றிருந்தது. இதன் ஒரு தொட்டிக்கு அடையாளமா பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களை கொண்டது. அன்றைக்கும் ஆதிகால திருச்சபையினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இந்த 4ஐயும் உறுதியா தரிச்சிருக்கணும் பிரியமானவர்கள. நீங்க விட்டுறக்கூடாது. அதனால தண்ணி தேவை. இப்ப தண்ணி தொட்டின்னு சொல்றாரு. இப்ப தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு தான், சேகரித்து வைக்கிறதுக்கு தான் என்ன தேவை? இப்போ சத்தமா சொல்லுங்க. தொட்டி தேவை. செய்தி கேட்கறனா தான் எங்கனாலும் போயிடலாமே, யூடியூப்ல கேட்கலாம், எங்கெங்க கூட்டம் நடக்குன்னு சொல்லி போகலாமே. ஆனா சேர்த்து வைக்கக்கூடிய நம்முடைய ஜீவியத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு தான் வாரந்தோறும் நமக்கு என்ன தேவை தெரியுமா? சபை கூடி வருதல் தேவை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சபையா கூடி வரணும் பிரியமானவர்களே. அதனாலதான் மீண்டும் சொல்றேன், யாராவது சபைக்கு நீங்க போகாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், சபைக்கு வாங்க. இங்க காமராஜபுரத்துல சாரணசம வீட்டுல வைத்து மாடியில அங்க நாங்க தேவனுடைய சபையை கூடி வர்றோம். அறிவிப்புக்காக தான் சொல்றேன், நீங்க வாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், இயேசு கிறிஸ்துவ குறித்து, அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், எவ்வளவோ சத்தியத்தை கேட்டாலும் அதை பத்திரப்படுத்தி வைக்க முடியல. சபை கூடி வரல வந்து சபையாய், தேவனுடைய சபையாய் கூடி வந்து இந்த சத்தியத்தை நாம் நிலைநிறுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால இஸ்ரவேல் ஜனம் செய்த 2 தீமைகளை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒன்னு தேவனை விட்டுட்டாங்க, இன்னொன்னு தங்களுடைய ஜீவியத்துல தேவனை காத்து கொள்ளவே இல்லை. தேவனை இழந்தது மட்டும் இல்ல, தேவனை எந்த அளவுக்கு அவங்க அறிஞ்சாலும் நிக்கவே முடியல. அந்த வெடிப்புள்ள தொட்டி எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய உறுதி இல்லாத ஜீவியத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உறுதி இல்லாத ஜீவியத்திற்கு அடையாளம். எவ்வளவுதான் தண்ணீரை பெற்றுக்கொண்டாலும் அவங்களால நிலைநிற்கவே முடியாது. ஒரு குடம் தண்ணீர் உங்களுக்கு தர்றேன், நான் சொல்றேன், ஒரு குடம் தண்ணி உங்களுக்கு தர்றேன், அல்லது ஒரு குடம் எண்ணெய் தர்றேன். ஆனா எந்த பாத்திரமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, கையில தான் கொண்டு போகணும். அப்படின்னு உங்க கையில நான் ஒரு குடம் எண்ணெயும் ஊத்துனா, நீங்க ஒரு குடம் எண்ணெயும் நீங்க பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? சொல்லுங்க, கொண்டு போக முடியாது. நீங்க தான் செய்தி கேட்கிற, அதுக்கு இல்ல, தேவனுடைய சபையாய் கூடி வரும்போதுதான் மகா பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களே. அதனாலதான் நம்ம கேட்கிற செய்தி, இந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை குறித்த செய்தி, உபதேசம் நமக்குள்ள நிலைத்திருக்கும்படிக்குதான் வாரந்தோறும் சபையை கூடி வர்றோம். உறுதியான ஜீவியத்தை அனுபவிப்பதற்காக. நீங்க உண்மையிலே சொல்றேன், நீங்க சபை கூடி வருவதில் விட்டு பாருங்களேன், சபை கூடி வருவதில் நீங்க இழந்து பாருங்களேன், எல்லாம் அடிபட்டுரும். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. இந்த தொட்டி அவங்களுடைய உண்மையான அந்த உறுதியான அந்த அஸ்திபாரத்தை, அந்த உறுதியான ஜீவியத்தை அது குறிக்கி. நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த 2 தீமையை செய்து கொண்டிருக்கிறோமா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்துவை விட்டுதான் வாழ்கிறோமா? அக்காலத்துல சமாரியா ஸ்திரீ இழந்த நிலைமையில இருந்தா. காரணம் என்ன தெரியுமா? உள்ளே அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். உள்ளே அவளுடைய வாழ்க்கையில் அருவருப்பான வாழ்க்கை. இதை கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது காரியங்களை குறித்து உணர்த்தினா தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தி வாழாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இருதயத்தை கடினப்படுத்தி வாழாதீங்க.
ஆண்டவர் 2 தீமை குறித்து சொல்ல, ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை விட்டுறாதீங்க. அது மட்டுமல்ல, அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை நீங்க எதுலதான் பத்திரப்படுத்த முடியும் தெரியுமா? சபை கூடி வருதல்ல, தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்துல, சபையில தொடர்ந்து வந்து கட்டி எழுப்பப்படுறதுல தான் அந்த சத்தியங்களை காத்துக்கொள்ள முடியும். ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. எபேசியர் 4வது அதிகாரத்துல அழகா சொல்லிக் கொடுக்கிறார். 8ஆம் வசனத்துல இருந்து வாசு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 8, 9, 10, 11, 12 சொல்லி நீங்க வாசு பாருங்க. மகா மேன்மையான சத்தியம், கிறிஸ்துவை பற்றிய மகா மேன்மையான சத்தியத்தை எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு அவர் சபையை குறித்து தான் வெளிப்படுத்தி சொல்றாரு. சபையை குறித்து வெளிப்படுத்துகிறார். தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கணுங்கிற சத்தியத்தை பத்தி பேசுகிறார். அவர் சபைக்கு தலையா இருக்கிறார். இந்த மகா மேன்மையான அனுபவத்தில் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொள்ளாதீங்க. என் ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய சத்தியம் எங்கே இருக்கிறது? என்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடம், என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய இடம். இன்னைக்கு நம்ம அங்க போறோம் இங்க போறோம் சொல்லி எங்கெங்கயோ போறோம், ஆனா வாழ்க்கையில சத்தியம் இடம்பெறவில்லையே. ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியல. உலக கவலை வந்து நம்மளை மேற்கொள்ளுகிறது, உலகத்தின் ஆசாபாசங்கள் மேற்கொள்ளுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 ஆடு சேர்ந்து சண்டை போடுது. ஒரு 2 ஆடு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்து சண்டை போடுது. அதுல ஒரு ஆடு ஜெயிச்சிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஜெயித்த ஆடு தோற்கடிக்கப்பட்ட ஆட்டை காட்டிலும் பலமுள்ளதா இருந்ததுங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. நீங்க நம்ம பலன் உள்ளவர்களா இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபையிட்ட சொல்லும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் துவக்கத்துல சொல்றாரு, நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடினாலே உங்களை குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிட்டு, ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிட்டு. ஆகினால உங்களுக்கு பலமான ஆகாரத்தை அல்ல பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே. பலன் உள்ளவங்களா இருக்கணுமே. நம்முடைய தொட்டி பலம் உள்ளதா இருக்கிறதா? பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், தெய்வ பிள்ளைகளா இணைந்து கட்டி எழுப்பப்படுவது. நம்மள யாரும் கூட சொல்ல முடியாது, நான் தனியா நானே ரட்சிக்கப்பட்ட, நானே கர்த்தருடைய வசனத்தை வாசித்தேன், நானே எழும்பி வந்தேன், யாரா சொல்ல முடியுமா? நான் கூட சொல்ல முடியாது. அதற்கு சில தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். யாராவது சொல்ல முடியுமா? நானும் சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல முடியாது. நான் மட்டுமே, நானே ரட்சிக்கப்பட்டேன், நானே என் வீட்டில் இருந்த இடத்துல நானே எனக்கு என்ன செஞ்சேன், பைபிள் எடுத்து வாசித்தேன், நானே ரட்சிக்கப்பட்டேன், நானே வசனத்துல தேறி நான் இப்படி வளர்ந்து வந்திருக்கிறேன், யாரும் சொல்ல முடியாது. அதுதான் ஆண்டவர் தரமான ஊழியர்களை தரமான சபைகளை எழுப்பி தருகிறா. ஏன்? தொடர்ந்து கட்டி எழுப்பப்படுவதற்கு, தொடர்ந்து கட்டி எழுப்பப்படுவதற்கு. வெடிப்புள்ள தொட்டிகள் அல்ல பிரியமானவர்களே, தண்ணீர் நிற்கக்கூடிய நல்ல தரமான தொட்டிகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம நாட்களையும் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கைய கட்டி எழுப்பாத பிரசங்கம் தேவனிடத்தில் வந்த பிரசங்கம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைய உறுதியாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடாத பிரசங்கங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. அதை சிந்தித்து பாருங்க. அர்ப்பணம் செய்வோமா? என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக தேவன் பஸ்காவை குறித்தும் ஜீவ தண்ணீராகிய மாம்சத்தில் வந்த கிறிஸ்து இயேசுவை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் ஒன்றாய் கூட்டப்பட்டு மகா பெரிய தண்டனைக்கு ஏதுவாய் இஸ்ரவேல் ஜனம் காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாமும் கூட ஒருவேளை அந்தரங்கத்தில் ஏதோ சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து, சிலருக்கு கோவப்படுறதே பாவம் தெரியல, சிலருக்கு பொய் பேசுறது பாவம் தெரியல, சிலருக்கு நாடகம் சினிமான்னு சொல்லி இதுல நேரத்தை போக்குறது பாவம் சொல்லி தெரியல. ஆனா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நான் பைபிள் வாசிக்கேன், ஆலயத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. சிலருக்கு ஜாதி பார்க்கறது பாவம் தெரியல, ஆனா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நான் சபைக்கு ஒழுங்கமா போய்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எங்கே இருந்து கொண்டு இருக்கிறோம்? தண்ணி ஊத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்,
அது வெளியேறி கொண்டே இருக்கிறது. பலன் இல்லை. பலனற்ற கிறிஸ்தவம் வேண்டாம். பலனற்ற கிறிஸ்தவம் வேண்டாம். உறுதியாய் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு எனக்கா என் தாகத்தை தீர்க்க. உண்மையாவே சமாரிய ஸ்திரீக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சது தெரியுமா? ஐயோ, நான் பாவியா இருந்தேன், என் பாவத்தை யாரும் வந்து சுட்டி காட்டல, அலங்கோலமான அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். ஆனா ஜீவ தண்ணீரை பெறுவதற்கான வழியை நான் கண்டுகொண்டே. நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். யோவான் 4வது அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னோடு நீர் பேசியிருக்கிறீர். எரேமியா காலத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல, கொரிந்து சபை காணப்பட்டிருந்தது போல, சமாரிய ஸ்திரீ காணப்பட்டிருந்தது போல, நானும் உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏதோ பெயருக்கு வாழ்ந்து வருகிறேன் சொல்லி ஏதோ ஒரு விதமான வெளி தோற்றத்துல எனக்கு யாக்கோபை தெரியும், எனக்கு கொரிந்து சபையை தெரியும், எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லி வாழ்ந்துட்டு அந்தரங்க வாழ்க்கையில பாவத்தை குறித்த மனஸ்தாபம் இல்லாம எனதான சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஐயோ, இஷ்டம் போல பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லி நம்மை தாழ்த்துவோமா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறாரா? அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? அர்ப்பணம் செய்வோமா? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன், பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டுமே, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்கினை இருக்கு. தயவுசெய்து ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, அந்த இடத்துல போய் பேசிட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு விதமான மோசமான வார்த்தையை சொல்லி ஏசிட்டேன், கெட்ட வார்த்தை வந்துட்டு. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் பணம் தான் முக்கியம், இந்த உலகம் தான் முக்கியம், செல்போன் தான் முக்கியம் சொல்லி முக்கியத்துவம் கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்ன பரிசுத்தமாய் மாத்திருத்தானே நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டீங்க. எனக்காக சிலுவையில ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க. உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமா நம்முடைய சமூகத்தில் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்டு எரேமியா காலகட்டத்தில் உள்ள காரியங்களை, கொரிந்து சபையினுடைய நிலவரத்தை, சமாரியா ஸ்திரீயுடைய நிலவரத்தை நாங்கள் பார்த்து அறியும் போது நாங்கள் எவ்வளவாய் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவது மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர் என்கிற ஊற்றை கண்டடைந்தவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் அனுதினமும் நல்லதொரு தொட்டியில, வெடிப்பில்லாத தொட்டியில அதெல்லாம் சேர்த்து வைக்கணுமே. ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிகிற அறிவு காணாம போயிருது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு எங்களுக்குள்ள கொஞ்ச நாள் நிக்கி அப்புறம் தொலைஞ்சு போயிருது. சரியான ஐக்கியம் இல்லையே, சரியான ஒரு ஆகாரம் இல்லையே. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்காங்களோ ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, உறுதியான ஆண்டவரே, அஸ்திபாரத்தில் நிலை நிற்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. காலம் கடைசி என்னத்தையோ வந்தேன் போனேன்னு சொல்லி ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் நிலையான ஜனங்களா, கர்த்தருக்குள்ளே சிறப்பட்டு இருக்கிற ஜனங்களா, அந்த ஓட்ட உடசல்ல இல்ல. நீங்க நாங்க எவ்வளவு கேட்டாலும் அதை விழுந்து போற ஒரு இழந்து போகிற இடத்துக்குள்ள இருந்துடக்கூடாது. அப்படி இழந்து போன நஷ்டப்படுவோமே. ஆண்டவரே, நாங்க உறுதியான ஆண்டவரே தொட்டியில சேர்க்கப்படுகிறவர்களா, கர்த்தருக்குள்ளே சிறப்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன பிரச்சனையோடு வந்தாங்களோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும்
உடைய நாமத்தினாலே நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. வேண்டிய நன்மைகளை உம்முடைய சித்தத்தின்படி எல்லாருக்கும் நீர் பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் கூடி வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பலந்தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.